This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நம்ம எல்லோரும் எப்படி வேணா பேசலாம், எதிர்மறை வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல அது தவறான ஒரு பாதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன்வைக்கிறார்கள். அதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மன அழுத்தத்தை நீக்கி முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் நேர்மறை பேச்சு. நாம் பேசும் வார்த்தைகளுக்கு மிகுந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியமும் ஆற்றல் வாய்ந்தவை. அவை நமது எண்ணங்களின் வெளிப்பாடு. பெரும்பாலும் வார்த்தைகளின் சக்தி பற்றி உணராமலேயே நாம் பேசுகிறோம். வார்த்தைகளின் அபரிதமித சக்தியும் ஆற்றலும் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒருவர் தினமும் பேசும் வார்த்தைகள் அவரது எண்ணங்களின் வெளிப்பாடாக இருக்கின்றன. அவை அவரது உணர்ச்சிகளின் மற்றும் மூளை செயல்பாட்டை கூட ஆழமாக வடிவமைக்கும். வலிந்து நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் நேர்மறையான வார்த்தைகள் மனநலம், அறிவாற்றல், செயல்திறன் ஆகியவற்றில் ஏராளமான நன்மைகளை உருவாக்குகிறது என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது மூளையின் நியூரோ பிளாஸ்டிக் தன்மைக்கு நன்மை செய்கிறது. நமது மூளையை வாழ்நாள் முழுவதும் புதிய இணைப்புகள் மற்றும் பாதைகளை உருவாக்கும் திறன் கொண்டது. ஆதரவான நம்பிக்கையான வார்த்தைகளை உரையாடலை தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்போது அது நம்பிக்கை, உந்துதல் மற்றும் மீள்தன்மை தொடர்பான நரம்பியல் சுற்றுகளை வலுப்படுத்துகிறது. உடற்பயிற்சி செய்வது உடலின் தசைகளை உறுதியாக்குவது போல நேர்மறையான சுய பேச்சு ஒருவது மூளையின் அமைப்பை மாற்றி அமைத்து பகுத்தறிவு சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. டோபமைன் போன்ற நல்ல உணர்வு ஹார்மோன்கள் நரம்பிய கடத்திகளை வெளியிடுகிறது. காலப்போக்கில் இந்த நரம்பியல் பாதைகள் ஆதிக்கம் மிக்கவைகளாக மாறி சவால்கள் மற்றும் பின்னடைவுகளில் நம்மை மிளிரச் செய்யும். விவேகமும் நிதானமும் வாழ்வில் வெற்றிக்கான வழி. ஏதாவது ஒரு செயலை செய்ய அஞ்சி நான் இதில் தோற்றுப்போவேன் என்று எண்ணி அதை வார்த்தைகளாக சொல்வதற்கு பதிலாக இந்த செயலில் நான் முழுக்க வெற்றி பெறுவேன் என்று கூறுவது நல்லது. அதைவிட நான் செய்யப்போகும் இந்த காரியத்தில் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்வது இன்னும் ஒருவரது சுயமரியாதையையும் மனதின் வலிமையையும் தன்னம்பிக்கையும் சுயமதிப்பையும் ஊக்குவிக்கும். நேர்மறையாக தொடர்ந்து எண்ணுவதும் பேசுவதும் ஒருவரது முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது. மன அழுத்தம் நீங்கி சிறந்த மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது. சிக்கல் தீர்க்கும் திறனை வழங்குகிறது. உற்சாகமூட்டும் வார்த்தைகளை வழக்கமாக பயன்படுத்துபவர்கள் சவால்களில் இருந்து விரைவில் மீண்டும் விடுவார்கள். நம்பிக்கையான கண்ணோட்டம் இருப்பதால் துன்பங்களை தாண்டி விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். நேர்மறையான வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது திறம்பட சமாளிக்கும் உத்திகளை ஊக்குவிக்கிறது. மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தின் அபாயத்தை குறைக்கிறது. எதிர்மறை சிந்தனையை விலக்கி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வைக்கிறது. ஒருவர் நேர்மறையாக சுயமாக பேசிக்கொள்ளும் போது குறுகிய காலத்தில் நல்ல மனநிலையை அளிப்பது மட்டுமில்லாமல் காலப்போக்கில் ஒருவரது சிந்தனை முறையையும் மாற்றுகிறது. சிறந்த மன ஆரோக்கியமும் வலுவான உறவுகள் உயர்ந்த சாதனைகள் படைப்பதற்கும் ஆழ்ந்த நல்வாழ்வுக்கும் வடிவமைக்கிறது. ஒருவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும்போது எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக நான் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், விரைவில் திறம்பட கற்றுக்கொள்வேன் என்று சொல்லலாம். நான் அன்பானவன், எனது திறன்களை நான் மதிக்கிறேன். எளிமையே வெற்றியை தரும். கலாம் காட்டிய நேர்மை வழி. வளமான வாழ்வுக்கு நான் தகுதியானவன் என சாதனைகளை நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன் என்பது போன்ற நேர்மறையான வார்த்தைகளை ஒருவர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளும்போது அவருடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் வார்த்தைகளாக அவை மாறும் என்பது நிச்சயம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நேர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மூளை, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே வளம்